டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னால் என்ன, பண்ணலாமா டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ஒரு தரோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன, அது சேஃபாக, அது பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது டென்டல் இம்ப்ளான்ட்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம சொந்த பற்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அது நேச்சுரல் டீத் இருக்குது, பற்களுக்கு வேர் இருக்குது. இந்த வேர் வந்து எலும்பில் வந்து பெரிடான்டல் லிகமெண்ட் மூலமாக பதிஞ்சிருக்குது. அந்த வேருக்கு மேலே பற்களோட க்ரௌன் இருக்குது. இதுதான் டூத்தோட நார்மல் பல்லோட அமைப்பு. இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பற்களை ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கும்போது, என்ன காரணத்தினால யூஸ்வலாக எடுப்போம்? சில பேருக்கு பற்களில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆடி விழற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பல் சொத்தை வந்திருக்கும். சொத்தை வந்து சரியான நேரத்தில் கவனிக்காமல் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் பல் எடுக்க நேர்ந்திருக்கலாம். சில பேருக்கு அடிபட்டிருக்கலாம். சின்ன வயசில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு கிரிக்கெட் பால் பட்டோ, ஏதோ விளையாடும் போது அடிபட்டு பல் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால பல் எடுக்கும்போது இந்த பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்மளோட முதல் நோக்கமாக இருக்கும். கடவா பல்லாக இருந்தால் சாப்பிட முடியாது பற்கள் இல்லைன்னா, ஆர் ஃப்ரண்ட் பல்லாக இருந்ததுன்னா பேசும்போதோ சிரிக்கும் போதோ நல்லா இருக்காது, ஆர் பேசும்போது உமிழ்நீர் வெளியில் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால பற்களை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த பற்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நேச்சுரல் டீத்துக்கு மிக மிக க்ளோஸான முறையில் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் டென்டல் இம்ப்ளான்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம சொந்த பற்கள் வந்து நம்ம 100% அதை வச்சு கடித்து சாப்பிட முடியும் அப்படின்னா, ஒரு பற்களை ரீப்ளேஸ் பண்ணும்போது எத்தனை சதவீதம் அதோட பெனிஃபிட் இருக்கும், அதே மாதிரி சொந்த பற்களை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சதவீதம் அதை கடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிமூவபிள் பல் செட்டு போட்டோம்னா ஒரு 30-40% தான் அதோட யூஸ் இருக்கும் நேச்சுரல் டீத்தை கம்பேர் பண்ணும்போது. இதே ஃபிக்ஸடாக பிரிட்ஜ் போட்டால் ப்ராபப்ளி ஒரு 50% ஒரு 60% ஒரு கம்பேரிட்டிவ் ரேஞ்ச் இருக்கும். டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் 80-90% நேச்சுரல் டீத்தை க்ளோஸாக மிமிக் பண்ணும். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் ரொம்ப ஒரு முக்கியமான டென்டல் டூத் ரீப்ளேஸ்மெண்ட் முறை. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம நேச்சுரல் டீத் இருக்குது வச்சுங்களேன். ஸோ இப்படி தான் நம்ம இந்த பற்கள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பற்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சென்டரில் இருக்கிற பற்களை எடுக்க நேர்ந்துட்டுச்சு. அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த சென்டரில் பல் இருக்காது. இப்போ சென்டரில் பல் இல்லைன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பற்கள் இந்த முறையில் இருக்கும். அப்படின்னா என்ன, பக்கத்து 2 பல் இருக்குது, நடுவில் ஒரு பல் இல்லை. இப்போ இந்த பல் இல்லாத போது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பற்கள், இந்த கேப்பை க்ளோஸ் ஆகிடும். இந்த பற்கள் இந்த சைடு இருக்கிற பற்களையும் கேப் க்ளோஸ் பண்ணிடும். மேலே ஒரு பற்கள் கீழே இறங்கி வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஃபுட்டு மாட்டலாம், ஆர் திருப்பி புதுசாக சொத்த வரலாம், நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற முறையில் பக்கத்து 2 பற்களை குறைச்சிட்டு, எப்படி குறைப்போம்? பற்களோட சைஸை குறைச்சிட்டு, அதே மாதிரி இந்த பற்களோட சைஸை குறைச்சிட்டு 3 பற்களும் சேர்ந்து வரா மாதிரி, இப்படி பார்த்தீங்கன்னா 3 பற்கள் சேர்ந்து இருக்குது. ஸோ இந்த சேர்ந்து வரா மாதிரி இப்படி பொறுத்துறது தான் பிரிட்ஜ் ஆப்ஷன் பேர். இப்போ இந்த பிரிட்ஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறது தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 50-60% யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த பக்கத்து உள்ள 2 பற்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஸோ தேவை இல்லாமல் நல்லா இருக்கிற பற்களை குறைச்சி பிரிட்ஜ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சரில் பார்த்தீங்கன்னா பற்கள் ஒவ்வொரு பற்களும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த பற்களுக்கு வேர் இருக்கும். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன? இந்த பற்களோட வேரோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ வேர் எலும்புக்குள்ளே புதைஞ்சிருக்கும். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கும் போது இந்த வேரோட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ பற்களோட வேர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் டென்டல் இம்ப்ளான்ட் வரும். ஸோ இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இம்ப்ளான்ட் தெரியாது. எலும்புக்குள்ளே இருக்கும், அந்த எலும்பு மேலே ஈர் கவர் ஆகிருக்கும். டென்டல் இம்ப்ளான்ட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் இருக்கும். இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ஒரு சின்ன சர்ஜிக்கல் முறையில் எலும்பில் பொருத்தினதுக்கு அப்புறம் இந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து அபட்மெண்ட்னு ஒன்று பொருத்திட்டு, இந்த அபட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம அப்படி பல்லு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த அபட்மெண்ட்டுக்கு மேலே இப்படி பல்லு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரல் டீத்தில் எப்படி அந்த இருக்குதோ, நேச்சுரல் டீத்தில் வரா மாதிரியே அந்த பற்கள் இப்படி வரும்போது சரியான முறையில் அந்த பற்களை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொந்த பல் எப்படி இருக்குதோ அதே பொசிஷனில்
இந்த பற்கள் போய் உட்காந்துக்கும். இப்படி இந்த பற்கள் போய் இப்படி உட்காரும்போது நம்ம நேச்சுரல் டீத் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈர்லேருந்து சொந்த பல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஈர்லேருந்து இம்ப்ளான்ட் பற்களும் வெளில வரும். ஸோ நேச்சருக்கு ரொம்ப க்ளோஸாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான கேள்வி என்ன யூஸ்வலாக கேட்பாங்க, இது நான் டென்டல் இம்ப்ளான்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், இது சேஃபாக, இதனால் ஏதாவது பயம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன ஆகும், இது ஒரு மெட்டல் பொறுத்துறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எலும்புக்குள்ளே, இந்த மெட்டல் துரு பிடிக்குமா டாக்டர், இதில் நான் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த டென்டல் இம்ப்ளான்ட் வந்து 90% மெட்டீரியல் வந்து டைட்டேனியம் அலாயால் ஆனது. இந்த டைட்டேனியம் அலாய் வந்து பயோ கம்பேட்டபிள்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேருக்கு அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே டைட்டேனியம் அலாயில் தான் பண்ணுறாங்க. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டும் டைட்டேனியமால் ஆனது. இந்த டைட்டேனியமோட முக்கியமான ஒரு தன்மை என்னென்னா பயோ கம்பேட்டபிலிட்டின்னு பேர். இந்த பயோ கம்பேட்டபிலிட்டி என்னது, நம்ம டைட்டேனியம் அலாயை எலும்பில் பொருத்தினதுக்கப்புறம் நம்மளோட உடம்போட எலும்பு வந்து இந்த டைட்டேனியம் வந்து பாடியோட ஓன் பார்ட்டாக நினச்சி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆசியோ இன்டகிரேஷன் பேர். அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், இம்ப்ளான்ட் பொருத்தினதுக்கப்புறமும் புது எலும்பு அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஆசியோ இன்டகிரேஷன் பேர். ஸோ டைட்டேனியம் ரொம்ப பயோ கம்பேட்டபிள். இது வந்து ஒரு மெட்டாலிக் பொருள், அயனோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டைட்டேனியம் ரொம்ப பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல்னால ரொம்ப சேஃப், துருப்பிடிக்காது. ஸோ இம்ப்ளான்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட பெனிஃபிட் என்னென்னு ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இன் டீட்டெயிலாக இன்னும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.